ஹாய், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேஸுக்கு எப்படி நம்ம மசாஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுடைய வயசான தோற்றத்தை சுத்தமாக மாற்றிடும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தால். ஸோ இதுக்கு நீங்கள் கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கையில் சும்மா போய் பண்ணும்போது வறட்சியாக இருக்கும். அதனால் அப்படி இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஏதாவது நீங்கள் ஃபேஸ்க்கு போடுறதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காமில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே க்ரீம் அப்ளை பண்ணும்போது கீழேருந்து மேலே அப்படி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா விழான்னு இருக்குது, சூப்பராக. இப்போ ஒரு 3 எக்ஸசைஸ் மட்டும் காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப சின்னது, நாளைக்கு காமிக்கிறேன் மீதி. காதுக்கு கீழே ஓகேங்களா. இப்போது லெஃப்ட் சைடு பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, கட்டை விரல் மேலே இருக்க மாதிரி. இந்த காதுக்கு கீழே இருந்து அதை இப்படி இழுத்து கொண்டு கரெக்டாக அந்த தாடையில் இங்கே முடிங்க. இது ஒரு 10 டைம்ஸ். அதே மாதிரி இங்கே இது ஒரு 10 டைம்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பற்கள் எல்லாமே பலப்படும். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா சதை இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி அடுத்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, சென்டர், இங்கே ஒரு குழி மாதிரி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 டைம்ஸ் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 10 டைம்ஸ் இந்த பக்கம், ஒரு 10 டைம்ஸ் இந்த பக்கம், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே மூக்குக்கும் இங்கேக்கும் நடுவில், வாய்க்கு நடுவில் இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மர்ம புள்ளிகள். ஸோ அடுத்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இங்கே நமக்கு இங்கே ஒரு எலும்பு இருக்கும் இல்லையா, சைனஸ் இங்கே போகிறது. ஸோ இங்கே கையை வச்சு இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் சரியாயிடும். அதே மாதிரி கண்ணுக்கு கண் பார்வை நல்லா தெளிவு பெறத்துக்கு இங்கே கரெக்டாக இங்கே புருவத்தில் இருந்து இப்படி எடுத்து இந்த இடத்துல போய் ஒரு ப்ரெஸ். ஸோ நீங்கள் அடிக்கடி ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா, மசாஜ் போகிறீங்கன்னா நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். இதெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை பார்லருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கண் ரெஃப்ரெஷ் ஆகிடும், கண் பார்வை நல்லா தெளிவு பெறும். வேறு இன்னும் ஒரு எக்ஸசைஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டைம் கிடைக்கும்போது செய்யுங்க. ஃபேஸ் உங்களுக்கு வயதான தோற்றம் வராது. நாளைக்கு மீதி எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.